இரவு நேரம், எல்லோரும் தூங்கிய சமயம். இசைக்கலைஞன் அருண் மட்டும் பழைய குடிசையில் வீணை இசைத்துக் கொண்டிருந்தான். அவன் முதல் ஸ்வரத்தை இசைத்த உடனே அறையின் வெப்பம் திடீரென குறைய ஆரம்பிச்சது. மூச்சு கூட பனி போல தெரிந்தது. வீணையின் நாணல்கள் யாரும் தொடாமலேயே அதிரத் தொடங்கின. அருண் மெதுவா திரும்பி பார்த்தான். அங்கே வெண்மையான முகம், நீண்ட முடி, கருப்பு கண்களுடன் ஒரு பெண்ணின் பேய் நிற்கிறது. அவள் சொன்னாள்,